இன்றைக்கு அந்த குழந்தையை எடுத்து ஒரு முத்தத்தை கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை இந்த வைத்திய அசம்பந்த போக்கினால் வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் ஓட்டில் இடம்பெற்ற வைத்திய அசம்பந்த போக்கினால் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த குழந்தையினுடைய படம். அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். நாங்க இப்ப வவுனியா நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த சிசுவினுடைய மரணம், வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசுவினுடைய மரணம் தொடர்பில் எல்லா தகவல்களுமே எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சிசுவ பிரேத பரிசோதனைக்காக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்த போதும் அத யாழ்ப்பாணத்துக்கு விசேட சட்ட வைத்திய அதிகாரி அத போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவை வழங்கி இருக்கிற போதிலும் அதை கொண்டு செல்ல தங்களால முடியாது என்று சொல்லி வைத்தியசாலை பணிப்பாளர் போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த கொலை ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற ஒரு டெத். ஆகவே நாங்கள் அவர்கள வைத்தியசாலை வாகனத்துல கொண்டு செல்ல முடியாதவங்களுக்கு அறிவித்திருக்கபடியால நாங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்துல இன்னைக்கு நகர்த்தல் பத்திரத்தை நாங்கள் நீதிமன்றத்துல தாக்கல் செய்து இந்த நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக நாங்க நீதிமன்றத்துல வழக்கறிஞர் திரு அண்ணா அவர்கள் நீதிமன்றத்துல இந்த நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அதுக்காகத்தான் நாங்க இப்ப நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். நீதிமன்றத்திலே நாங்க கேட்கிறோம் எப்படி நாங்க கொண்டு போறது. இப்ப இந்த சிசுவினுடைய உடல் வவுனியா வைத்தியசாலையிலே தான் இன்னும் இருக்கிறது. ஆகவே நாங்க எப்படி கொண்டு போறோம்னு சொல்லி நீதிமன்றத்துல நகர்த்தல் பத்திரத்தினூடாக மோஷன் போட்டு நாங்க அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், இன்னையோட இந்த குழந்தை இறந்து 3 நாளா அங்க மோச்சேரியில தான் இருக்கு. ஆனா வாகனம் இல்லாதனால இப்ப நாங்க நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கோம். இந்த நீதிமன்றத்துல நம்ம நீதி அம்மா எடுத்த வழக்கு மூலமா நாங்க இந்த நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து எனக்கு இப்ப என்னன்னா இந்த பிள்ளைய இன்னும் கொண்டு போக இயலாம இங்க இதுல வச்சிருந்து அனைத்து வழக்கறிஞர்களும் உண்மையா மனசாட்சிப்படி எனக்காக இந்த குழந்தைக்காக எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகளிடம் மிகவும் வினயமாக இந்த சகோதரன் கேட்டுக்கொள்கிறார். நியாயமாக நீங்கள் இதுக்கு குரல் கொடுங்க என்று சொல்லி வினயமாக வவுனியா சட்டத்தரணிகளை மிகவும் பணிவோட இந்த சகோதரன் உங்களிடம் இந்த அன்பான கோரிக்கையை, ஒரு கருணையான கோரிக்கையை முன்வைக்கிறார். அன்பான வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகளை, இன்னைக்கு நான் இந்த சகோதரன் சொன்னவர் மகன் போட்டோவை காட்ட சொல்லி இவ்வளவு நாளும் நான் காட்ட இல்லை, நான் போட இல்லை. இன்னைக்கு இந்த சகோதரன் சொன்னவர் மகன் போட்டோவை காட்ட சொல்லி, ஆகவே ஏண்டா இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து சரி, எனக்காக அனைத்து வழக்கறிஞர்களும் எனக்காக உங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்டாங்க. இந்த உலகத்தை பார்க்காமலே அப்படியே மரணித்து போன அல்லது மருத்துவ கவனையினத்தால இந்த உலகத்தை பார்க்காமல் அப்படியே இறந்து போன அந்த இளவரசனின் முகம் இது. பாருங்க, அந்த பிஞ்சு குழந்தைய பாருங்க, அப்படியே நித்திரை கொள்வதை போல, சிரித்து கொண்டு இருப்பதை போல அந்த குழந்தை காட்சி அளிக்கிறது. இப்பவும் மனசுக்கப்படுது, அந்த குழந்தை நித்திர கொண்டு இருக்கிற மாதிரி, எனக்கு நித்திர கொள்ற மாதிரி தான் தோணுது. இந்த பிஞ்சு பாலகர் இன்னைக்கு இந்த தாய் கருவுல இந்த குழந்தை இருக்கிற போது இந்த தாய் எத்தனை கதை சொல்லி இருப்பா, எத்தனை பாட்டு பாடி இருப்பா, எத்தனை கற்பனைகளை தனக்குள்ள வளர்த்திருப்பா. இன்னைக்கு அந்த குழந்தையை எடுத்து ஒரு முத்தத்தை கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை இந்த வைத்திய அசம்பந்த போக்கினால், வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் ஓட்டில் இடம்பெற்ற வைத்திய அசம்பந்த போக்கினால் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த குழந்தையினுடைய படம். அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம்.